தேசிய கட்சியான தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசியம் அழிவதற்கு முக்கிய காரணமாக செயல்படுவது சுமந்திரன் என்பதை நான் தொடர்ச்சியாக எத்தனையோ கடிதங்களை கூறிவிட்டேன். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. கட்சியினுடைய செயல்பாடுகளை மீறி செய்தவர்களுக்கு வாய்ப்பில்லை, முந்தி தோத்தவர்களுக்கு வாய்ப்பில்லை, மூத்தவர்களுக்கு வாய்ப்பில்லை. நான் நினைக்கிறேன் மார்ச் 20 2 நாட்களில் எனது பெயரை நீக்கிவிட்டு திரு சுமந்திரன் அவர்கள் இல்லை என்று கூறவில்லை. அவருக்கு என்னவோ தெரியவில்லை, என்னுடைய பெயரை கூறினார் அலர்ஜி. இப்பொழுது நீங்கள் விலகி இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மீது ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் தானே? அவர் கேட்டிருக்கிறார், தவராசா, சசிகலா, அகிலன் வேண்டுமா அல்லது சுமந்திரன் வேண்டுமா என்பதை தெரிவு குழுவிலே அவர் வாதாடி இருக்கிறார். வாதாடி என்ன அவருடைய தான் தெரிவு குழு. நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, அந்த அவருக்கு சமனாக அந்த குழுக்களிலே இருக்கிறீர்கள். உங்களுடைய தெரிவு குழுவிலே என்ன இது 11 பேரில் 9 பேர் திரு சுமந்திரனுடைய ஆட்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேர் போட்டிருக்கிறது. மாவையிடம் கேட்டேன், அவருக்கு அதை பற்றி எந்த விளக்கமும் இல்லை. அவர்கள் தந்தார்கள், பேரை வாசித்தார்கள். இந்த கட்சி தேவை தானா என்ற கேள்வி தமிழர்கள் மத்தியில் வருவது நியாயம் என்று நினைக்கிறேன், இல்லையோ? தமிழ் அரசு கட்சி இப்ப தமிழ் அழிவு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது அந்த நிலைமை வந்தது. எல்லாம் யதார்த்தத்தை நாங்கள் பேசுகிறோம். சுமந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த விடயம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய பலரால் விமர்சிக்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, இப்பொழுது அவர் தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என்று கூறுகிறார். ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடத்துகிறார். தமிழரசு கட்சியின் யாப்பிலே பேச்சாளர் ஒன்று கிடையாது. ஒரு அயோக்கியத்தனமான மனிதாபிமானமற்ற ஒரு தமிழனை அரசாங்கத்துக்கு தங்களுடைய நீங்கள் வாக்கு போட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கிற வேலையை செய்யறத மக்கள் சிந்திக்கணும். ஸ்ரீதரனை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீதரனை நாங்கள் அதிகமாக பிழை கூற முடியாது என்றால் அவ்வாறான ஒரு அமைப்பை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் செயலாளர் தான் அங்கே முக்கியமானது. அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று. அந்த கனவை ஆஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே, உனக்கென் வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்பொழுதைய அரசியல் களத்தில் தமிழரசு கட்சி தனி அரசு கட்சியாக, சுமந்திரன் தனி அரசு கட்சியாக, சுமந்திரம் பேசுகிற கட்சியாக இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. கட்சியிலிருந்து முக்கிய உறுப்பினர்கள், பழையவர்கள், பலமாக அந்த தமிழ் தேசிய பரப்பை, அந்த கட்சியினுடைய பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார்கள், சுமந்திரனால் விலத்தப்படுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். இது சுமந்திரனுக்கு பெருமை சேர்ப்பது அல்ல. அவருடைய இழி செயல்களால் வெறுப்படைந்து மக்கள் அந்த கட்சியை புறக்கணிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பரிணமிக்க போகிறது அல்லது பயணிக்க போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் தவராசா அண்ணன் அவர்களே. வணக்கம். முதலில் உங்களுடைய ராஜினாமா பற்றி நீங்கள் குறிப்பிடுங்கள். வேண்டாம், ஒரு விடயத்தை நான் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், மற்றவர்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை குறிப்பிடுகிறேன். நான் 2010ஆம் ஆண்டு கட்சியிலே இணைந்த நாளிலிருந்து நேற்று வரையிலும் தமிழ் தேசியத்திற்கு முரண்பட்டு நடக்கின்ற திரு கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை பற்றி நான் இன்று நேற்று குறை கூறவில்லை. நான் கூறுவேன், தமிழ் தேசியத்தை, எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி இன்று தமிழ் அரசு கட்சி இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு 22 ஆசனங்களை பெற்ற கட்சி இன்ற நிலைக்கு வார்த்தைக்கு முக்கியமான காரணம் திரு சுமந்திரன் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்று நேற்று நான் சொல்லவில்லை. அவ்வாறு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் ஒரு விடயத்தையும் கூற வேண்டும். அவ்வாறு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் மறைந்த எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்ட தலைவராக இருந்த இரா சம்பந்தன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இரா சம்பந்தனுக்கு எத்தனையோ கடிதங்களை நான் எழுதினேன். இன்றுதான் எல்லோருமே சுமந்திரனை குறை கூறுகிறார்கள். ஆனால் அவருடைய செயல்பாட்டை நான் இன்று நினைப்பில்லை. கடந்த 14 ஆண்டுகளாக இவருடைய குறைகளை எனக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட கோபம் இல்லை. தொழில் ரீதியாக அவருடைய தொழில் வேறு. 2 பேரும் ஜனாதிபதி சட்டத்தனியா இருந்தாலும் அவர் சிவில் வழக்குகளையும் நான் குற்றவியல் வழக்குகளையும் கையாளுகிறோம். எங்களுக்கு தொழில் ரீதியாக போட்டியும் இல்லை, எந்த போட்டியும் இல்லை. ஆனால் தமிழ் அரசு கட்சியோட ஒரே ஒரு கட்சியான தேசிய கட்சியான தமிழரசு கட்சியினுடைய தமிழ் தேசியம் அழிவதற்கு முக்கிய காரணமாக செயல்படுவது சுமந்திரன் என்பதை நான் தொடர்ச்சியாக
எத்தனையோ கடிதங்கள் எழுதி குறிப்பிட்டேன். ஆனா இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்று எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். இன்று சுமந்திரனுடைய செயல்பாட்டை பார்த்து இன்று ஒரு கூச்சலிடுகிறார்கள். ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும் என்னவென்றால், எனக்கு போட்டி போட வேண்டும் என்றதோ அல்லது பாராளுமன்றம் போக வேண்டது யோசனை இருக்கவில்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் இந்த முறை நான் விண்ணப்பித்தது ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், கடந்த முறை 2020 மார்ச் மாதம் 18ஆம் தேதி என்னை அழைத்தார்கள். யாழ்ப்பாணம் வந்து தேசிய பட்டியலிலே முதலாவதாக எனது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வரும்படி. நான் அங்கே சென்றேன். சென்ற பொழுது திரு மாவை சேனாதிராஜ் அவர்கள் முதலாவதாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, சந்தோஷம். கையெழுத்திட வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் கூறுகிறோம் என்று, அது தேவையில்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. 2 நாட்களில், நான் நினைக்கிறேன் மார்ச் 20ஆம் தேதி 2 நாட்களில் எனது பெயரை நீக்கிவிட்டு திரு சுமந்திரன் அவர்கள் இல்லை என்று கூறவில்லை. அவருக்கு என்னவோ தெரியவில்லை, என்னுடைய பெயரை கூறினார் அலர்ஜி மாதிரி. அவர் என்னுடைய உடனடியா என்ற பெயரை குறிப்பிட்டு கட்சியிலே இல்லாத ஒரு பெண்மணியை, அம்பிகா சக்திநாதன் என்ற ஒரு பெண்மணியை, இளம் சட்டத்தரணி ஒருவரை கொண்டு வந்து, நான் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆனா இளம் சட்டத்தரணி கொண்டு வந்து முதலாவதாக பெயரிட்டார். என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது. அப்பையும் நான் அமைதியாக காத்தேன், கட்சியோடு விலகவில்லை. ஏனென்றால் பார்த்தேன், பதவிக்காக நாம் விலக நின்று வரக்கூடாது. இந்த அடிப்படையில் எனக்கு தெரியும் இந்த முறையும் நிச்சயமாக இந்த செயல்பாடு நடக்கும். ஆகவே நான் நிச்சயமாக இதை விண்ணப்பிக்க வேணும் என்பதற்காகத்தான் விண்ணப்பித்தேனே தவிர கட்சியிலே தெரிவு செய்து போட்டியிட வேணும் என்ற நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். கொழும்பு மாவட்டத்திலும் அல்லது நான் பிறந்த இடமான ஊராத்துறையிலும் 2ல் 1 எனக்கு வழங்கும்படிதான் நான் விண்ணப்பித்திருந்தேன். அது விண்ணப்பித்த நோக்கம் அதுதான். அதே மாதிரி அது பேர் நீக்கப்பட்டிருக்கு. அவர் கேட்டிருக்கிறார், கவராசா, சசிகலா, அகிலன் வேண்டுமா அல்லது சுமந்திரன் வேண்டுமா என்பதை தெரிவு குழுவிலே அவர் வாதாடி இருக்கிறார். வாதாடி என்ன, அவருடையதான் தெரிவு குழுவே. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும் என்னவென்றால், மத்திய குழுவிலே, பொதுக்குழுவிலே திரு ஸ்ரீதர் அவர்கள் வெற்றி பெற்றார். ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2000 இந்த வருடம் வெற்றி பெற்ற பிறகு அவரை அணைத்து சொன்னால், நாங்கள் அணைத்துக் கொண்டு செல்வோம், ஒரே வழியிலே செல்வோம் என்று அழைத்தார். பிறகு அப்பொழுது ஸ்ரீதரன் வந்து என்னிடம் கேட்டார், விடத்தை நம் மக்களுக்கு கூற வேண்டும் கேட்டார், என்ன செய்வது என்று. நான் கூறினேன், சுமந்திரனை அணைத்து செல்ல வேண்டும், எல்லோரும் கட்சிக்கு வேண்டும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு. எல்லோரும் வேண்டும் ஒரு கட்சியை கொண்டு செல்வதற்கு. ஆனால் இறுதியா என்ன நடந்தது, அங்கே தெரிவு குழு பத்திய குழு தெரிவு செய்யும் பொழுது தனக்கு தேவையானவர்களை நாம் உள்வாங்கினார் சுமந்திரன் அவர்கள். அங்கே பிரச்சனை ஏற்பட்டு கடைசியாக வந்து பொதுக்குழு உள்வாங்கப்பட்டது. தேர்தலிலேயே தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்த பிறகு சொன்னார், உள்வாங்கப்பட்ட பிறகு சொன்னார், நாங்கள் 2 அணி என்றார். வெளிப்படையாக கூறினார். வெளிப்படையாக மத்திய குழு கூட்டத்திலே கூறினால் நாங்கள் 2 அணி, ஆகவே எனக்கு செயலாளர் பதவி வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்டவர் தான் திரும்பவும் சொன்னார்கள், கிழக்கு கொடுக்க வேண்டும் என்ற 3 பேர்களை அவர் குறிப்பிட்டார். இந்த 3 பேரை கொடுங்கள். ஆகவே அந்த இப்படி நிலைமையில் இருக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு செல்லப்படுவது, நீதிமன்ற விஷயத்தை நான் கலைக்கவில்லை. அந்த நீதிமன்றம் சென்ற பின்னணி யார் என்பதை நான் வெளிப்படையாக கூற வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே 2 அணியாக நீதிமன்றம் சென்றவர்கள் இப்பொழுது திரு ஸ்ரீதரனை உள்வாங்கிவிட்டு நாங்கள் 1 அணி என்று இப்பொழுது கூறப்படுகிறது. வழக்கிலே தோல்வியுற்றால், தனக்கு பதவி கிடைக்காவிட்டால் அது 2 அணி, தேர்தலில் போட்டி போட வேண்டும் என்று 1 அணி என்று சிறிதனை வைத்து புகைப்படங்கள் எடுத்து அது இது நடக்குது. ஒரு விடயத்தை நான் இங்க கூற வேண்டும். தெரிவு குழு என்பது, நான் வந்து மத்திய குழுவில இருக்கிறேன், அரசியல் குழுவிலும் இருக்கிறேன். அரசியல் குழுல உள்ள எல்லோருமே தெரிவு குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். இங்க தெரிவு குழுவை தெரிவு செய்த யார் என்றால், நிச்சயமாக தெரிவு குழு தெரிவு செய்யப்பட்டது சுமந்திரன் தான். அவர் 11 பேரை தெரிவு செய்திருக்கிறார். சுமந்திரனும் சத்தியலிங்கத்தோடு இணைந்து இந்த 11 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. CVK சிவஞானம் மற்ற அங்கத்தவர்களை பற்றி ஒன்றும் கூற வரவில்லை. அவர்களோடு சில பேருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை சுமந்திரன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நிலப்பாடு வேறு. ஆக இந்த 11 பேரை தெரிவு செய்யும் பொழுது நான் பார்த்து என்னுடைய பெயர் இல்லை. எனக்கு என்னுடைய பெயர் இருக்க வேண்டும் இல்லை. தெரிவு குழு என்றால் ஒரு மாவட்டத்தில் தெரிவு செய்ய இருந்தால், அங்கே நான் குறிப்பிட்டிருந்தேன், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 4 பேருக்கு தெரிவு குழுவில் இடம் கொடுத்தது. ஆனால் கொழும்பு மாவட்டத்தில் ஒருவரும் இல்லை. நான் ஒரு சீனியர் மெம்பர், ஆனா இருந்த கூட எனக்கு என்னுடைய பெயர் திட்டமிட்டே நீக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை மாவையிடம் கேட்டேன்,
என்னுடைய தெரிவுக்குழுவிலே என்ன இது 11 பேரில் 9 பேர் திரு சுமந்திரனுடைய ஆட்கள் தான் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேர் போட்டிருக்கிறது. மாவையிடம் கேட்டேன், அவருக்கு அதை பற்றி எந்த விளக்கமும் இல்லை, அவர்கள் தந்தார்கள், பேரை வாசித்தார்கள் என்று சொல்றார். ஆனா அந்த தெரிவுக்குழு மத்திய குழுவில முன்மொழியப்படவும் இல்லை, அங்கீகரிக்கப்படவும் இல்லை. இது தெரிவுக்குழுவா? அப்ப இப்படியானதுக்கு நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்காக நேரம் காலம் இல்லை. அப்படி நீதிமன்றம் போனால் ஒரு வரலாற்று பழியை நாங்கள் சுமப்போம். நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் ஏதாவது உத்தரவு எடுத்திருந்தால் ஒரு வரலாற்று பழி வரும். ஏனென்றால் தமிழரசு கட்சி அழித்து விட்டோம் என்று. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த நீதிமன்றத்துக்கு செல்வதை ஒதுக்கி கொண்டோம். ஆகவே இந்த நிலைப்பாடு நாங்கள் முக்கியமாக சொல்லுகிறேன். தமிழ் அரசு கட்சி, நான் அடுத்து திரும்பவும் சொல்லி இருக்கிறேன், நான் சொல்கிறேன், தேய்பிரையாக சென்று அமாவாசை சந்திக்க போது எத்தனை தரம் சொல்லி இருக்கிறேன். ஆனால் தமிழரசு கட்சியை இன்ன பொறுத்த வரைக்கும் இன்றைய தமிழரசு கட்சி என்பது சுமந்திரனுடைய தனிப்பட்ட கம்பெனியாகத்தான் நடத்தப்படுகிறது. அவர்தான் அங்கே சேர்மன். அந்த கம்பெனியிலே டிரெக்டரா இருக்க நான் விரும்பவில்லை, தனிப்பட்ட. அதனால்தான் நான் கட்சியை விட்டு விலகி வந்தேன். என்னன்னா அழிய போற இதுல நான் தொடர்ந்து இருந்து அதிலே பங்குதாரா இருக்க நான் விரும்பவில்லை, எனக்கு அவசியமும் இல்லை. சரி, தவராசா அவர்களே, நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, அந்த அவருக்கு சமனாக அந்த குழுக்களிலே இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மீது ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் தானே? நீங்கள் இந்த விடயங்களை சட்ட ரீதியாக அணுகாமல் அதே வேளையில் ஒரு மரியாதை கலந்து நீங்கள் மௌனமாக இருந்ததும் ஒரு குற்றம் என்று சொல்லலாமா? என்றால் அவர் எல்லாரையுமே அடக்கி வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் உட்பட. ஸ்ரீதரனை இந்த தேர்தலில் இருந்து விலக்குவது என்ற திட்டமிட்டு அதற்கான வரையறையாக கட்சியினுடைய செயல்பாடுகளை மீறி செய்தவர்களுக்கு வாய்ப்பில்லை, முந்தி தோத்தவர்களுக்கு வாய்ப்பில்லை, மூத்தவர்களுக்கு வாய்ப்பில்லை, இப்படியாக பல சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறார். ஆனால் உங்கள் மூவருடைய விண்ணப்பங்களை பரிசீலிக்காது. குறிப்பாக சசிகலா அவர்கள் ஒரு பெண்ணாக விண்ணப்பித்திருக்கிறார். கட்சியில் நீண்ட காலம் இருந்தவர், கட்சிக்காக உழைத்த ரவிராஜ் அவர்களுடைய மனைவி, கடந்த முறை மிக சொற்பமான இவருடைய சித்துக்களால் தோற்றவர் என்கின்ற முறையில் இன்னும் 2-3 வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் பெண்கள் அமைப்பாக கட்சி பேதமின்றி எல்லா கட்சிகளிலும் பெண்கள் பிரதித்துவம் வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். அப்படி இருக்கிற பொழுது இவர் தேடி ஊடகத்திலே சொன்னாராம், பெண்கள் வேண்டும் எங்களுக்கண்டு. காலவர் 2 பெண்கள் வந்து நின்றார்களாம், அவர்களுக்கு இது கொடுத்திருக்கிறாராம். இது என்ன ஐயா இது? நீங்கள் எல்லாம் விலகுகிறீர்கள், ஸ்ரீதரன் என்ன செய்வது என்று இப்பொழுது அந்த கட்சியில் வேட்பாளராக இறங்குகிறார். இனி என்ன நடக்கப் போகிறது? இந்த கட்சி தேவை தானா என்ற கேள்வி தமிழர்கள் மத்தியில் வருவது நியாயம் என்று நினைக்கிறேன், இல்லையோ? நிச்சயமாக உங்களுடைய ஒரு விடயத்தை நான் முழுதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், இந்த தமிழரசு கட்சி தேவைதானா என்ற ஒரு முக்கியமான கேள்வி வந்துவிட்டது. தமிழ் அரசு கட்சி இப்ப தமிழ் அழிவு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது அந்த நிலைமை வந்தது. ஏன்னா யதார்த்தத்தை நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். புலம்பெயர் உறவுகளா இருந்தாலும் சரி, இங்கே இருக்கும் உறவுகளா இருந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இங்கேதான் முக்கியமான விடயம் இருக்கிறது. தெரிவுக்குழுவிலே தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் இப்பொழுது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேட்பாளரில் ஒரு பார்ப்போமா இருந்தால், நீங்கள் கூறியது போல 2 பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் 2020ஆம் ஆண்டு இதே விடயம் நடைபெற்றது. திடீரென கொண்டு வந்து அங்கே மட்டக்களப்பிலே கொண்டு நளினி என்ற ஒரு பெண்மணியை, இன்னொரு பெண்மணியை பேரை மறந்து விட்டேன், அவர்களை பூத்த பார்த்தார். அதே போல கடைசியாக வந்து பெண் பிரதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன இதே சுமந்திரன் அவர்கள் 50% கொடுக்க வேண்டும் என்று அங்கே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். சாவகச்சேரியில் நினைக்கின்றேன். அதில் அம்பிகா சட்குநாதன், ரவிராஜினுடைய துணைவியார் மற்றும் பெண்கள் எல்லாம் கலந்து கொண்டு 50% கொடுக்க வேண்டும். ஆனால் சொல்லிவிட்டு இவர் 2 பேரை கொண்டு வந்து அங்கே பேரை உள்வாங்கினார். இங்கே சசிகலாவுடைய பேர் வந்தது அவருக்கு விருப்பமில்லை. இருந்தாலும் கூட சசிகலா பேர் உள்வாங்கப்பட்டு சசிகலாவுக்கு நடந்தது என்னவென்று தெரியும். அது சசிகலாவுக்கு என்ன நடந்தது, சசிகலா வாக்குக்கு என்ன நடந்தது என்பது எல்லோரும் தெரிந்த விடயம். அதை நான் மீண்டும் கூற விரும்பவில்லை. இப்பொழுது ஒரு பாப்பமா இருந்தால் தெரிவு குழுவிலே அவங்க பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது சில பேர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இன்னாக்கள் இளைஞர்கள் என்று கொடுக்கிறோம். யார் இந்த இளைஞர்கள்? எனக்கு என்னை பொறுத்தவரையில் வெளிப்படையாக நான் கூறுகிறேன் என்னவென்றால்,
தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த 4 பேரையும் 5 பேரையும் உள்வாங்கி இருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக. எங்க சிறிதரம் தரித்து போயிட்டார். தன்னுடைய தனது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அவர்களை பாவிப்பதற்காகத்தான் அவர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையானவர்களுக்கு எல்லாம் ஒதுக்கப்பட்டு வெளிப்படையாக தெரிந்த விஷயம். ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன் என்றால், தேர்தலிலே தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் இல்லை, நாங்கள் புதிதாக கொடுக்க போகிறோம் என்று குறிப்பிட்டு ஏற்கனவே 4-5 தேர்தலிலே பங்கு பெற்றி அதிலே தோல்வி அடைந்தவரும் இங்கே ஒரு வேட்பாளராக இருக்கிறார். ஆகவே முரண்பட்டு சுமந்திரனை பொறுத்தவரையில் நான் சொல்றேன், காலை ஒன்று, பகல் நேரம் ஒன்று, இரவொன்று, பின்னேரம் ஒன்று, இரவொன்று. அது அவருடைய வசனங்கள் மாறி 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 திருப்பி 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 பிரட்டி போறது ஒரு பலமையான விஷயம். காலமே சொல்வதே பின்னேரம் மறுத்தளிப்பார். அதுக்கு எத்தனை விடயங்கள் இருக்கிறது. அதுக்கு சமஸ்தி வேண்டாம் என்று கூறினார். அவரை பற்றி கூறுவார் இருந்தால் நான் கூறிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த செயல்பாடுகள் தான் எப்படியும் வெற்றி பெற்ற வேண்டும். இப்பொழுதே கூறுகிறேன், சில நேரம் இவர் தோல்வி அடைந்தார். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் தமிழ் தேசியத்துக்கு தான் வாக்களிக்கிறார்கள். உதாரணத்துக்கு கொடுக்கிறேன், பொது வேட்பாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சரியோ பிள்ளையோ எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். என்னென்றால் பொது வேட்பாளருக்கு எதிராக ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் பொது வேட்பாளர் யாழ் மாவட்டத்திலே, வடக்கு மாநிலத்திலே 1,16,000 வாக்குகளை பெற்றுக் கொண்டார் என்றால் இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், மக்கள் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தாய்மார், எங்களுடைய அண்ணன் தம்பிமார் அனைவருமே விழிப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த முறை யாருக்கு வாக்களிப்பது என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். தேர்தலிலே அதாவது தமிழ் தேசியத்துக்கு விரோத சக்திகள் அனைவருமே மக்களால் தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். நீங்கள் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் 1,16,000 அளவில் யாழ்ப்பாணத்தில் அங்கே ஒரு பெரிய செய்தி, எப்படி தென்னிலங்கையில் பாரம்பரிய UNP இல்லாமல் போனதோ, SLAPயை அளித்து அவர்கள் புதிய மொட்டை உருவாக்கினார்களோ, இப்பொழுது எல்லாரையுமே துடைத்து JVP என்ற ஒரு இயக்கமாக இருந்த இயக்கம் இன்றைக்கு அங்கே ஆட்சியில் NPP கட்சியாக வந்திருக்கிறதோ, அந்த ஒரு நிலைதான் இப்பொழுது வடக்கில் ஏற்படுகிறது. தமிழரசு கட்சி என்பது முற்றும் முழுதாக கடந்த கால சரித்திரங்களை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டியது இல்லை. இந்த தமிழ் தேசியம் பேசிய அரசியல்வாதிகள் போராட்ட காலத்தில் எப்படி பார்க்கப்பட்டார்கள். ஆனாலும் நிறைவாக, அதாவது 2001ஆம் ஆண்டு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி ஜனநாயக நீரோட்டத்துக்குள் போராட்டத்தோடு சமனாக கொண்டு வருகிற பொழுது அரசியல் கட்சிகளை மட்டுமல்லாமல் ஆயுதம் தூக்கிய போராளி கட்சிகளையும் ஜனநாயக நீரோட்டத்துக்குள் இணைத்ததுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த போராட்ட குழுக்களை, தமிழ் ஈழ மக்களினுடைய விடுதலைக்காக ஆயுதம், தங்கள் உயிரை அர்ப்பணிக்க துணிந்த போராளி கட்சிகள் அத்தனையையும் வெளியே தள்ளி சாணக்கியமாக தான் பெரிய கெட்டித்தனமாக தேர்தல் விதிமுறைகள் விகிதாசாரங்களில் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை சொல்லுங்கள். இந்த விடயத்திலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்த எல்லோரும் அறிந்த விடயம். ஆனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அமைக்கப்பட்ட கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே நான் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்று நினைக்கின்றேன், உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் திரு கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கௌரவ சாணக்கியனுடைய இல்லத்திலே ஒரு மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது கடந்த வருடம் ஜனவரி மாதம். எனக்கு நன்மை ஞாபகம் இருக்கிற 23ஆம் ஆண்டு. ஆக அங்க ஒரு சகல, அதாவது மத்திய குழு உறுப்பினர் அனைவருமே அழைக்கப்பட்டிருந்த மத்திய குழு கூட்டத்திலே இப்பொழுது தாங்கள் போட்டியிடுவது விடயம் வந்த போது சில பேர் ஆதரித்தார்கள். தமிழரசு கட்சி தனித்துத்தான் நிற்க வேண்டும் என்ற ஒரு சிலரால் தனித்து நிற்க வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அங்கே நீங்கள் உறவுகளுக்கு நான் கூறிக்கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன், ஏற்கனவே கூறியும் இருக்கிறேன். நான் ஒருவன் மட்டும்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் பிரியக்கூடாது, அது உப்பாரும் மிக்காரும் இல்ல தலைவனால் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது TNA என்றால் தான் உலகத்துக்கு தெரியும். இலங்கைக்கும் எங்க நீங்க கிழக்குக்கு மேற்குக்கு வந்தாலும் கூட ITAK என்றால் தெரியாது.
TN என்றால் தெரியும். இந்த அடையாளம் உங்களுடைய அடையாளமாக இருந்தது. அதை மட்டும் நாங்கள் இந்த தேர்தலுக்காக வேண்டி ஒரு சாதாரண உள்ளூராட்சி தேர்தலுக்காக நாங்கள் அதிலிருந்து விலகக்கூடாது என்று நான் 40 நிமிடம் மட்டும் உரையாற்றினேன். ஆனால் தலைவரும் அதற்கு ஏற்றுக்கொண்டார் ஓரளவுக்கு. ஆக இன்னும் ஒருவர் சேனாதி என்ற ஒரு மத்திய குழு உறுப்பினர் பவுனியா, அவரும் எனக்கு என்னுடைய பக்கம் நின்றார். மற்ற அனைவருமே இந்த கட்சி இது நாங்கள் தனியத்தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அங்கேதான் அது அந்த நிலைப்பாடு எடுப்பதற்கு காரணம் முக்கியமாக நான் கூறுகிறேன், சுமந்தனுடைய செயல்பாடு தான் இந்த இது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு வாக்குறுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு என்ன பதவி என்னென்ன கொடுக்கிறேன் அந்த வாக்குறுதியை நம்பித்தான் எங்களுடைய கட்சியினுடைய அதிகமானவர்கள் அவர்களை போல சொல்லவில்லை. ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை இவரிடம் போனால் இவர் பெற்று தருவார் என்றதுதான் அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் நடக்கின்ற விஷயம். ஆகவே ஆனால் வெளியே வந்துவிட்டு பிரிந்து சென்றவர்கள் எங்களோடு இணையலாமல் நான் கேட்டேன், யார் பிரிந்து சென்றது? எனக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புல இதுக்காக நான் கூறவில்லை. உண்மையாக கூற வேண்டும். நாங்கள் மறைக்க கூடாது, பிரட்டி பேசக்கூடாது. ஓம் என்றால் ஓம், இல்லை என்றால் இல்லை. நான் பிள்ளை என்றால் சொல்லுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி நாங்கள் பிரிந்து வந்து போட்டு இப்பொழுதும் கூறுகிறார்கள் பிரிந்து சென்றவர்கள் எங்களோடு வரலாம் என்று. இப்பொழுதும் அதே கதையைத்தான் கதைக்கிறார். யாரு பிரிந்து சென்றது? நான் கேட்கிறேன். மக்கள் மடையர் அல்ல, மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சும் 1,16,000 பேருக்கு வடக்கிலே விழுந்தேன்னு சொன்னா நினைத்து பாருங்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் என்று. புதிய சின்னம். அங்கே அந்த முக்கியமான விஷயம் யாரு போட்டியிட்டது இல்லை. நானும் அந்த போட்டிக்கு போட்டிருந்தேன், அது வேறு விஷயம். சரி, ஆகவே யாரை அங்க நிறுத்தினோம் என்பது அல்ல விஷயம் தமிழ் தேசியமா இல்லையா, அதுக்குத்தான் மக்கள். ஆகவே இங்க பிரிந்து சென்றிருக்கலாம், சில பேர் சில தேவைப்பாட்டுக்காக பிரிந்து சென்றிருக்கலாம். அதை நான் பிள்ளை என்று சொல்லவில்லை, அது ஒவ்வொருடைய நிலைப்பாடு. ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால் ஒன்றை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய அதாவது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்குள்ள வேறுபாட்டை பார்க்க வேண்டும். நாங்கள் உரிமைக்காக, எங்களுடைய தாரக மந்திரம் உரிமை. நாங்கள் இனக்கரசியல் செய்யவோ எங்களுடைய சலுகை அரசு. இன்று என்ன நடக்கிறது? எல்லோருமே, நான் குறிப்பிட்ட கூறவில்லை, நாடாளுமன்றத்தில் 52 பேர் இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை கேட்கிறேன், பெண் பிரயோகத்தை பற்றி பேசுகிறார்கள். 52 பேர் இருக்கிறார்கள், தமிழ் பேசும் பிரதிநிதிகள் இருந்தார்கள். ஒரு பெண் பிரதிநிதி இருந்ததா? இல்லை. அதாவது அதிகமாக வாக்காளர் பெருமக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர் தான் அதிகம், ஆனால் ஒரு பிரதிநிதி இல்லை. ஆனால் சொன்னாலும் என்ன சொல்கிறார்கள்? தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். ஆனா நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் உரிமைதான் முக்கியம். ஏனென்றால் எங்களுக்கு சலுகை முக்கியம் இல்லை. ஆனால் மக்களுடைய குறைபாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு தான் ஜனாதிபதியா, இந்த நாட்டு அனைவருக்கும் வாக்களித்தவர்கள் வாக்களித்தவர்கள் எல்லோருக்கும் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்த நாட்டின் ஜனாதிபதி. ஆகவே ஒவ்வொருவரும் கூற முடியாது இனக்கரசியல் செய்தால் மட்டும்தான் அது நாங்கள் செய்ய முடியும் என்று. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே மறைந்த சம்பந்தர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லுகின்ற போது ஒரு பெண்மணி கேட்கிறார், ஐயா எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் மிகவும் கடினமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். இதை மட்டும் பற்றி பேசக்கூடாது, நான் உரிமைக்காக நிற்கிறப்பா. அது அப்படியே டிவியிலே வந்தது, உரிமைக்காக நிற்கிறது, நீங்கள் இதை மட்டும் கேட்கக்கூடாது. ஆனால் இத்தனை பேருக்கு அவரை கொடுத்தார் என்றால் என்னோட பட்டியல் இருக்கு. ஒவ்வொருவரும் நான் தனிப்பட்ட முறையில கூற வரவில்லை, இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் நான் அறிவேன், உலகமும் அறியும். எல்லாம் இன்றைக்கு எல்லாமே அதாவது தமிழ் தேசியம் விற்கப்படுகிறது தான் வேதனைக்குரிய விஷயம். தமிழ் தேசியத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்டத்துக்கு அடைந்தவர்களும் நாங்கள் அறிவோம். இப்ப தர்மங்கள் தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் இவ்வாறு ஒரு மாதத்துக்குள்ள எங்கே ஓடினார்கள் என்று. ஏன் ஓடினார்கள்? இங்கே ஓடினார்கள், அங்கே ரணிலிடம் போனார்கள், இங்கே சஜித்திடம் போனார்கள். எந்த விதமான சஜித்துக்கு ஆதரவு எந்த விதமான நிபந்தனையும் இன்றி, ஒரு எழுத்து மூலமான ஒரு நிபந்தனையும் இல்லை, சஜித்துக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. அது புலசரி என்ன சொல்லு, ஒரு கட்சி என்றால் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், ஒரு தலைமத்து ஒரு ஆளுமை இருக்க வேண்டும். அந்த ஆளுமை இல்லை. தனி நீங்கள் கேட்டீர்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாமல் இருந்தாலும் கூட ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் மேல் மட்டத்தில் உள்ள அனைவருமே, அதாவது தீர்மானம் எடுக்க வேண்டிய அனைவருமே, அவர்களுடைய குறைபாட்டை நான் கூறவில்லை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தங்களுக்கு
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வர வேண்டுமா இருந்தால், பாராளுமன்றம் செல்ல வேண்டுமா இருந்தால், நான் பாராளுமன்றம் சென்று அமைச்சு பதவி எடுத்து என்ற காலத்தை முடித்திருப்பேன். அதல்ல, எனக்கு இன்றும் கூறுகிறேன், என்னால் வாழ்க்கையில் நான் கூறுற 2 விஷயம். ஒன்று காலம். காலம் எத்தனை கோடி கிடைச்சாலும் இத்தனை பில்லியன் தான் காலம் கிடைக்காது. அடுத்தது மரணம். இந்த மரணம் எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த சூழ்நிலையிலே நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக இறுதி காலகட்டத்திலே தமிழ் தேசியத்துக்காக வாழ்ந்தோம் என்ற ஒரு மன நிம்மதி எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்பதை மிகவும் உறவுகளுக்கு நான் கூறிக்கொள்றது ஆசைப்படுகிறேன். இல்லை, இந்த இடத்தில் சுமந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த விடயம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய பலரால் விமர்சிக்கப்படுகிறது. பல ஊடகங்கள் ஆரம்ப காலத்தில் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும், என்னை தெரிந்தவர்கள், என்னை ஊடக பரப்பில் தெரிந்தவர்களுக்கு ஆரம்ப காலம் முதல் அவருடைய இந்த செயல்பாடுகள் தேசியத்துக்கு புறணான அரசோடு சேர்ந்து இயங்குகிற செயல்பாடுகளை காட்டமாக விமர்சித்து அதனாலேயே பலருடைய உறவுகளை துறந்தவன் என்றாலும் அவர்களில் பலர் இப்பொழுது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மைதான், அவருடைய செயல்பாடுகள், அதாவது அவருடைய கொள்கை அடிப்படையிலேயோ அல்லது அணுகுமுறை அடிப்படையிலேயோ இணக்க அரசியல் அப்படி இப்படியான விஷயங்களிலே தான் நாங்கள் முரண்பட்டுக் கொண்டோம், எங்களுடைய தேசிய உரிமைக்காக நாங்கள் போராடிய காரணத்தினால். ஆனால் இப்பொழுது இவருடைய செயல்பாடு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப அங்கத்தவர்களோடு நடந்து கொள்ளுகிற விதம், அதாவது அந்த என்ன பின்னால் குத்துவது, முதுகுல குத்துவது, ஒரு சொன்ன சொல்லை கௌரவமாக காப்பாற்றாதது, மனிதாபிமானமற்ற முறையிலே இந்த பள்ளிக்கூடங்கள்ல விளையாடுகைகளை அளாப்புறது என்று சொல்லுவோமே ஒரு வார்த்தை, சீட்டிங், சரியான வார்த்தை. அது அவுட், வெளியில போக இல்லை, கோட்டுக்குள்ளதான் கால் நின்றது என்று சண்டை பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தனக்கு தெரிந்த சட்டத்தை வைத்து அதற்கு ஏதாவது ஒரு சட்ட முலாம் பூசி மற்றவர்களுடைய வாயை அடக்கி அவர் செய்கிறார். அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத வகையில் தான் உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சட்ட நிலை இருந்ததா, அல்லது அதனுடைய அந்த என்ன கோப்பிலே அது இப்படியெல்லாம் தன்னிச்சையாக ஒருவர் செயல்படுகிறாரே, இதற்கு அங்கே அந்த கட்சியினுடைய ஆவணம் இடம் கொடுக்கிறதா ஐயா? இப்படி தன்னிச்சையாக ஒருத்தர் நடக்கலாமா? இது நல்ல விடயம். நான் தன்னிச்சையாக அவர் நடப்பதற்கு முக்கியமான காரணம் வெளிப்படையாக தெரிந்த விடயம். இப்ப நாங்கள் உள்ளுக்கு இருந்தாலும் கூட தன்னிச்சையாக அவர் ஒரு முடிவை எடுப்பதற்கு, இப்ப உதாரணமாக சொல்லுகிறேனே, இப்பொழுது அவர் தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என்று கூறுகிறார், ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடத்துகிறார். தமிழரசு கட்சியின் யாப்பிலே பேச்சாளர் ஒன்று கிடையாது. இதை நான் ஒருவன், உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த உறவுகளும் அறிவார்கள், எல்லோரும் அறிவார்கள். நான் இன்று நேற்று இல்ல, நான் எத்தனையோ வருடக்கணக்காக இவருடைய குறைகளை நேரே சொல்லி வருகிறேன். அது மாவை சேனாதராஜாவுக்கும் கூறியிருக்கிறேன், சம்பந்தர் ஐயா அவர்களுக்கும் கூறியிருக்கிறேன். ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை, சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று கூறினார். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க 2020ஆம் ஆண்டு கடைசியாக அப்பொழுது ஒழுக்காற்று தலைவராக இருந்தவர் CVK சிவஞானம், அவர் பதவியை திறந்து விட்டு போனார். அப்படி ஒவ்வொருவரும் சரி கழுவுன மீன்ல நழுவுன மீன்கள் மாதிரி நடந்து கொள்வதால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனா அடுத்தது எல்லா விடயத்துக்கும் சுமோ என்று கூறி இப்பொழுது தங்களுக்கு தாங்களே ஊட்டி கொண்டார்கள். இதான் நடந்தது. அப்ப தீர்மானம் எடுப்பதுன்றால் அந்த கட்சியில பதவிகளில் உள்ளவர்கள், தலைவர், உதவி தலைவர், செயலாளர், இப்பொழுது பார்ப்போம். செயலாளரை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். கடந்த முறை செயலாளர் என்ன செய்தார்? கடந்த முறை உங்களுக்கு நான் நினைவிருக்கும் நினைக்கிறேன், எல்லோருக்கும் நினைவிருக்கும், செயலாளர் சென்று அங்கே தேர்தலிலே தோல்வி அடைந்த செயலாளரை வைத்து மாவே சேனாதராஜா தேர்தலிலே தோல்வி அடைந்தார். அவருக்கு தேசிய பட்டியல் கொடுத்திருக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக கலியரசன் தவராசாவுக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஒரு அடிமை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்று நான் வெளிப்படையாக கூற முடியாது. அவர் ஒரு நன்றாக பேசக்கூடியவர், இப்பொழுது அடிமைத்தனமாக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கொடுக்கப்பட்ட போது துரைராசிங்கத்துக்கு எதிராக நான் ஒரு முறைப்பாடு செய்தேன் மத்திய குழுவிலே. இவர் இப்படி தலைவருக்கு தெரியாமல் தலைவரோடு கலந்து ஆலோசித்துத்தான் செயலாற்ற வேண்டும் என்றிருக்கிறது. இங்கே சுமந்திரனுடைய பங்குதான் பெரும் பங்கு. அங்கே தலைவருக்கு தெரியாமல் நியமித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுப்பதாக கூறியவர்கள் கடைசியாக துரைராஜசிங்கத்தை அவரை அரசியல் குழுவிலே அவரை ப்ரமோட் பண்றார்கள், அரசியல் குழுவிலே அங்கத்தாக்கினார்கள். ஆகவே இது நான் ஏற்கனவே கூறியது போல
வீடு எங்களுடைய மக்களுடைய வீடு, தனிப்பட்ட வீடு இல்ல, மக்களுடைய வீடு, எங்களுடைய சமூகத்தினுடைய வீடு. இந்த வீடு ஒரு தனிப்பட்ட கம்பெனியாக, பிரைவேட் கம்பெனியாக ஆக்கப்பட்டு சுமந்திரன் அங்கே அதுக்கு சேமனா இருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையாக நான் கூறக்கூடிய விஷயம். நான் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நான் வேணுமென்றால் இந்த வழக்கை நான் இப்பொழுது 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கப்பட வேண்டும். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு கிழமைக்குள்ளே வேட்பாளர் பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த கட்டத்துக்கு வந்து விட்டோம். அவர் திட்டமிட்டே கணக்காக கொண்டு வந்து தன்னுடைய குறிப்பிட்ட தான், அதாவது இப்பொழுது ஒரு பிரைவேட் கம்பெனியில் கூட அப்படி நடக்காது. குறிப்பிட்டு தனக்கு வந்து அனைவரையும் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு தலைவர் பேருக்குத்தான் தலைவர், செயலாளர். இப்ப இது செயலாளரும் அதேதான். செயலாளர் வந்து அவரை நியமித்ததும் இவர்தான். இதை நான் தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த கோபமும் இல்லை. நடந்த விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி. நான் என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாமல் விட்டால் அது கூட அது சொல்லுவதில் வேலை இது. அதுக்காக அந்த வகையிலே இவருடைய செயல்பாடு இவருடைய தேர்தலிலே இவரை என்ன செய்ய வேண்டும், இவர் தமிழ் தேசியத்துக்கு தேவையா இல்லையா என்பதை ஒவ்வொரு வாக்காளரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவருக்கு என்ன துணிச்சலில் அல்லது அவர் எந்த நம்பிக்கையில் இந்த அளவு செயல்பாட்டை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் விசனம் தெரிவித்திருக்கிறீர்கள்? பலர் பலவிதமாக அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் கிட்டத்தட்ட வெளியிலே துரத்தப்படுகிற ஒரு நிலை வந்த பொழுதுதான் அவர் முதல் 2 கிழமைக்கு முதல் திலீபனுடைய நினைவேந்தலிலே அன்றகுமார் திசாநாயக்கவை திட்டி தீர்த்தார். இவர் பொல்லாத ஆள், இவரில் கவனமாக இருக்கணும், தேர்தல் முடியும் வரைக்கும் இருங்கோடு சொன்னார். அடுத்த நாள் போய் அவரை சிநேகபூர்வமாக சந்தித்தார். இவர் போய் சந்தித்தார் என்ற உடனே சுமந்திரன் ஓடி போய் அவரை சந்தித்தார். என்ன பேசினார்களோ, எது செய்தார்களோ, இப்பொழுது இருவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம். அவரை நான் சொன்னேன், நீங்கள் விலகி இருங்கள், அதாவது தான் பெரியாள், தான் உங்களை விலத்தின மாதிரி இருக்க வேண்டாம், நீங்கள் இந்த முறை தேர்தலில் இருந்து விலகி இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஸ்ரீதரனுக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஸ்ரீதரன் கட்டுப்பட்டிருக்க, CVK சிவஞானம் கட்டுப்பட்டிருக்க, மாவை சேனாதிராஜா கட்டுப்பட்டிருக்க, ஏன் அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இந்த அளவு விடயத்தை வைத்துக் கொண்டு மௌனம் காத்து அல்லது இதுக்கான ஒரு ஆக்ஷன் அல்லது இதுக்கு ஒரு போராட்டத்தை, ஏன் மக்கள் போராட்டம் கூட செய்திருக்கலாம் இல்லையா? இது ஜனநாயக கட்டமைப்பு தானே. தனி கம்பெனி என்றா பரவாயில்லை, CEO இருக்கும். ஆனால் இப்ப மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இப்படியான அவருடைய கொள்கையில பிடிப்புள்ளவர்களும் கூட ஒரு அயோக்கியத்தனமான மனிதாபிமானமற்ற ஒரு தமிழனை அரசாங்கத்துக்கு தங்களுடைய நீங்கள் வாக்கு போட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்கிற வேலையை செய்யறத மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த முறையும் அவர் இப்ப ஸ்ரீதரனை கூட்டிக் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய அவருடைய சின்னுகள் அல்லது அவருக்கு ஜால்ரா போடக்கூடிய இளையவர்களை கொண்டு வந்திருக்கிறாராம் என்று சொல்லிக்கொண்டு அத்தனை பேருடைய வாக்கிலையும் அந்த பட்டியல்ல தான் வாரத்துக்கான முழு முயற்சி எடுக்கிறார். கலைக்க மாட்டீங்களா? நீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஸ்ரீதரனை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீதரனை நாங்கள் அதிகமாக பிழை கூற முடியாது என்றால் அவ்வாறான ஒரு அமைப்பை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் செயலாளர் தான் அங்கே முக்கியமாகும். செயலாளர் மட்டும்தான் தேர்தல் ஆணைக்குழுவோடு தொடர்புபடக்கூடியவர், ஒரே ஒருவர் செயலாளர். அந்த செயலாளர் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறார்? அவர் முழுதாக சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். அங்க பார்க்க வேண்டும். அது தலைவர் பேருக்கு இருக்கிறாரே தவிர தலைவருக்கு வந்து தலைவர் தான். ஆனால் தலைவர் தான். ஆனால் அவருக்கு நான் வசனங்கள் வந்தாலும் அடக்கிக் கொள்ளுகிறேன். அவரால் செயலிழந்த தலைவர். ஆகவே முழு கட்டுப்பாடும் இருக்கிறது செயலாளருக்கு மட்டும்தான். ஆகவே அந்த செயலாளர் மூலமாகத்தான் கடிதத்திலே கூறியிருக்கேன், செயலாளர் மூலமாகத்தான் தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு போகிறார். ஆகவே ஸ்ரீதரனை பொறுத்த வரைக்கும் பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஸ்ரீதரன் அன்று தெரிவுக்குழுவுக்கு போன அன்று அவர் தனித்து விட்டார். அவருக்கு பகல் உணவு வேளையிலே இவர்கள் தாங்களாக சென்று எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு அவரை கூட்டுவதற்காக ஒரு படகம் எடுத்து பிதா போட்டார். ஆனால் நேற்றைய தினம் அங்கே தெரிவுக்குழு கூடப்பட்ட போது அவரையும் இதுக்கு அதாவது ஊடகங்களுக்கு அறிக்கைப்படும் பொழுது அவரையும் அமர சொன்ன பொழுது அவர் சென்று விட்டார்.
அவரையும் காட்டிக் கொள்கிறார்கள். அவருக்கு நடந்தது அவருக்கு தெரியும். ஆனா மக்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பது தெரியும். நல்ல தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள். ஆகவே நாங்கள் எங்களால் நடந்த விடயத்தை தான் கூறுகிறேன். இப்ப ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். நைட்டில இருந்து என்னை போட்டியிட வருமாறு பல கட்சிகள் அழைக்கின்றன. நான் உங்களிடம் கேட்கிறேன், தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலம் என்பது யாருடைய கையிலே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு 2 விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும். ஒரு விடயத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாகவே பேசுபவன். தமிழரசு கட்சி நாங்கள் எங்களுடைய தமிழருடைய கட்சி, அதை பற்றி நான் கூற வேண்டியதில்லை. அதுதான் எங்களுடைய மூச்சு. தமிழரசு கட்சி எங்களுடைய மூச்சு என்று வைப்போம். ஆனால் நல்ல கப்பல் தான் இருந்தது. ஆனா 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த கப்பலுடைய மாலுமிகளுடைய செயல்பாட்டினால் கப்பல் வந்து கவலம் கட்டத்துக்கு வந்து இப்பொழுது தலைவராக திரு மாவை சேனவர் இருந்தாலும் முற்று முழுதாக கப்பலை செலுத்திக் கொண்டு செல்லுபவர் சுமந்திரனாக இருக்கின்றார். அந்த கப்பல் கவலை போகிறது. நான் வெளிப்படையா சொல்லுகிறேன், தமிழரசு கட்சி இனி ஒன்று இல்லை, இருக்க போறது அல்ல. நான் கவலைதான். அந்த வீடு இருக்க போறதில்லை. அது சிதறடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அது கப்பலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் தமிழரசு கட்சி சிதறடிக்கப்பட்டது. யார் இருந்தாலும் அது முடியாது. நானும் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன் இந்த தமிழ் தேசிய இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று. என்னோட சொந்த வீட்டுக்கு உள்ள உணர்வு தான் எனக்கு இருந்தது. என்னுடைய வீடு மாட்டானது. ஆனால் அந்த கட்சியை பாதுகாக்க முடியவில்லை. கட்சியை அழிவு பாதைக்கு வந்து விட்டது. இப்பொழுது வந்து சிறிதரனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சிறிதரன் தனித்து விட்டார். அவர் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு வேட்பாளர் பட்டியலிலே அனைவரையும் ஒதுக்கிவிட்டு சிறிதரனை மட்டுமே உள்வாங்கப்பட்ட விடயம் என்னவென்றால், சிறிதரனுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அதை பாவிப்போம் ஒன்று. எல்லாரும் கட்சிக்கு வாக்கு விடாது. சிறிதரனும் வெளியேறினால் கட்சிக்கு கட்டுப்பணம் இல்லாம போகும். சுமந்திரனுக்காரன் வாக்களிப்பதா இருந்தால் அவர்கள் ஒன்றில் மனநிலை பிழையானவர்களா இருக்க வேண்டும். வெளிப்படையா நான் கூறுவேன். அது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது. என்னுடைய மைதம் படி தமிழ் உணர்வு இல்லாமல் அவர் கொழும்பிலே அவர் வேற தெற்கு பகுதியில போட்டிட்டாருன்னா அவருக்கு வாக்கு விழும். ஏனென்றால் தெற்குக்கு என்ன தேவையோ, தெற்கு எதற்காக, அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்தார். அவர் விடுதலை புலிகளையே பிரித்தவர். சரியா, அப்படிப்பட்டவர் அவருடைய ஆட்சி காலத்திலே இப்பொழுது பார்த்தால் தமிழரசு கட்சியை இப்ப துண்டு துண்டாக போய்விட்டது. இப்படி யாராவது என்னை போல யோசிப்பாருங்கள், மத்திய குழு உறுப்பினர், அரசியல் குழு உறுப்பினர், ஒரு ஜனாதிபதி சட்டத்தன்மையா இருந்து கொழும்புகளின் தலைவராக இருந்து அவ்வளத்தையும் திறந்து விட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன். ஏனென்றால் அழிய போகுது. நானும் காப்பாற்றுறதுக்காக இவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். ஆனால் இது வரலாறு கூறும். இந்த விஷயத்தை ஒரு அளவுக்கு எங்களுக்கு மனதிலே படுகிறது. நீங்க வாக்கு எண்ணிக்கை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னார். அந்த வாக்கள் இன்னைக்கு சசிகலாவுக்கு 24,000 வாக்குகள் கிடைத்த சசிகலா இல்லை. இவருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்தது, எப்படி இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் என்பது விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்பொழுது அவருக்கு தெற்கில இருந்த ஆதரவு அனைத்து, ஆனா அவருக்கு எல்லோருடையும் ஆதரவை பார்த்திருப்பார். எல்லோருடையும் பழகிக் கொள்வார். தனக்கு தேவைக்கு எல்லோரையும் பாய்த்துக் கொள்வார். எல்லோரும் சுமந்திரனையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். தென்னிலங்கை சுமந்திரன் மிக திறமையாக தமிழ் தேசியவாதிகளை ஒதுக்குவதில் அல்லது இல்லாமல் செய்வதில், அதாவது உள்ளுக்கு புகுந்து அந்த கூட்டை கலைப்பது என்பதுதான் சுமந்திரன் அவர்கள் செய்த வேலை. மற்றவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும், அவரெல்லாம் வெளிப்படையாக தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் விடயத்தை நீங்கள் கூறுவதற்கு முதல் நான் கூற வேண்டும் என்னவென்றால், டக்ளஸ் தேவானந்தா இருந்தாலும் சரி, 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் விடுவோம். இப்பொழுது அரசியலை பார்ப்போம். டக்ளஸ் தேவானந்தா இருந்தாலும் சரி, அவர் சிறையில் இருக்கும் போது நான் சென்று பார்த்தவன் அவரை. நானும் கரிகாலன் அவர்களும் அவரை சென்று பார்த்தோம். அந்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும். டக்ளஸ் தேவானந்தா இருந்தாலும் சரி, அவருக்கு நடந்த விடயங்களும் உங்களுக்கு தெரியும். டக்ளஸ் அங்கஜன் ராமநாதனும் எனக்கு தெரியும். சரியோ, ஆகவே இவர்களை அங்கஜன் ராமநாதனோ டக்ளஸ் தேவானந்தையோ இனக்கரசியல் செய்பவர்களோ அல்லது தெற்கு சார்பான அரசியல் செய்பவர்களோ நான் சொல்ல முடியாது. அது அவர்கள் துரோகிகள் அல்ல. வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு நெருப்பு வைப்போம் தான் துரோகி என்னை பொறுத்தவரையில். வெளியே இருந்து வந்து எதிரியை நாங்கள் எதிர்க்கலாம், எதிரியை எங்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ள துரோகி, நீங்கள் கூறியது போல முதுகுலை உத்தரவனை நாங்கள் மிகவும் கடினம். ஆகவே அப்படியானவர்களை அவர்கள் வெளிப்படையாக கூறி தங்களுடைய அரசியலை செய்தார்கள். இது தமிழ் தேசியத்தை வைத்துக் கொண்டு அதே கேபிட்டலா வச்சுக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு இருக்குமே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு என்ன சுமந்திரனுக்கு என்ன இருக்கிறது? இவருக்கு தமிழ் தேசியம் தெரியுமா?
இவர் எங்கே படித்தார், எங்கே இருந்தார்? அவர் தமிழ் கூறவில்லை, நான் உண்மையை கூறுகிறேன். இவர்கள் கொழும்புல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் அனைவரும் நான் எழுதியிருந்தேன் உங்களுக்கு. நான் மாவை சம்பந்தருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்த இறுதியாக இறப்பது சில காலத்துக்கு முன்பு எழுதியிருந்தேன். நீங்கள் இறக்குமதி செய்த 2, ஒன்று கனடாவிலிருந்து இறக்குமதி செய்தீர்கள், ஒன்று கொழும்புல இறக்குமதி செய்தீர்கள். இது 2 ஆடுகளும் உங்களுடைய மார்பிளை வாய்ந்து விட்டது ஐயான். இப்பொழுது எழுதியிருந்தேன். ஆகவே இங்கே இருந்து இறக்குமதி செய்த அனைவருமே நானும் கொழும்புதான். ஆனால் இவர்களைப் போல அல்ல. எனக்கு நான் 4 முறை என்னுடைய வாழ்நாளில் 4 கலவரங்களில் சிக்கி போது 4 முறையும் நான் 2 முறை கப்பலிலும் 2 முறை ட்ரெயினிலையும் போனவன். உங்களுடைய அழிந்த சொத்துக்கள் அப்படியே எத்தனையோ மக்களுடைய உணர்வுகளை கேட்டவன். இவருக்கு தமிழ் அதாவது நான் கேட்கிறேன், கைதி தமிழ், அதாவது பயங்கரவாத தடுச்செடுத்துக்களை கைது செய்யப்பட்டு ஒரு கைதிக்காக ஒரு சுமந்திரன் ஆஜராகி இருப்பாரா? அவருக்கு தெரியாது. அவருடைய துறை வேறு. அவை உணர்வுகள், ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய இது இல்லை. ஆகவே இந்த நிலையிலே பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையிலே மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவான முடிவை எடுப்பார்கள். இது வேணுமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இது மக்களினால் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம். ஸ்ரீதரன் அங்கே கட்சியில இருக்கிறதுனால் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. அப்படி இல்லாவிட்டால் நேரடியாக நான் கூறுவேன், மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க கூடாது. வாக்களிப்பது தனக்கு தானே நெருப்பு வைப்பதற்கு சமம். நீங்கள் அதிலே சங்கடப்படலாம், ஸ்ரீதரனுக்காக வாக்குகள் வழங்கப்படலாம். ஆனால் ஒரு கேள்வி அங்கே எழுகிறது. இந்த தேர்தலில் மக்கள் சரியான முடிவை சுமந்திரனுக்கு கொடுத்தால், சுமந்திரன் அங்கே தேசிய அரசியலில் அவர் அரசியலுக்குள்ளே இருப்பார். அவர் தேசிய அரசியலுக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அந்த நிலைக்கு மக்கள் தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் தமிழரசு கட்சி என்ற ஒன்றுக்காக வாக்களிக்கிறேன் என்று இருக்க வேண்டாம் என்ற பிரச்சாரத்தை ஊடக பரப்பினூடாக நான் செய்ய விரும்புகிறேன். அதே வேளையில் ஒரு கேள்வி, இந்த ஸ்ரீதரன் அவர்கள் மீண்டும் பதவிக்கு வந்தால் இந்த தமிழரசு கட்சியிலே தலைவர் இப்பொழுது காபாந்து தலைவராகத்தான் மாவை சேனாதிராஜா இருக்கிறார். ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த தமிழரசு கட்சி திருப்பி கூட்டப்படுகிற பொழுதும் சுமந்திரன் தான் முன்னுக்கு 2 பேசுவார், அவர் தான் நடுவில் உட்காருவார், சைட்ல 2 ஜிஞ்சாக்களை கூட்டிடுவார் என்றுதான் தொடருமா? நீங்கள் கூறிய ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய, அதாவது சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மக்கள் தீர்மானிக்கட்டும். யாருக்கு வாக்களிப்பது என்பது மக்களுடைய சொந்த விருப்பம். அது ஸ்ரீதரனுக்கு அளிக்காமல் விடலாம். தமிழரசு கட்சி கொண்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஸ்ரீதரனுடைய, அதனால்தான் ஸ்ரீதரனை இணைத்துக் கொண்டார்கள், அல்லது ஸ்ரீதரனை நீக்கி இருப்பார்கள். நிச்சயமாக கூறுகிறேன், இந்த வாக்கு வங்கியை பெற்று தாங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஸ்ரீதரனை உள்வாங்கி இருக்கிறார்கள். ஆனா அவருடைய தோல்விக்காக வேண்டி எதுவும் செய்வார்கள் என்பது ஒரு மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு உள்ளே நினைத்தை செய்வார்கள். ஆனால் அந்த வாக்கு வங்கி அவர்களை தடுக்கிறது. ஆக ஒன்று. மற்ற விடயம் என்னவென்று விடயம் என்று பார்ப்போமா இருந்தால், ஸ்ரீதரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி அவரை பாதுகாத்திருந்தாலும் கூட அவருக்கு உள்ளகத்திலே அவர்களுடைய எதிர்ப்புகளை உள்ளே காட்டுவார்கள் அவர்கள். ஏனென்றால் அவரை பாவித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர் உள்வாங்கப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் வெற்றி பெற வேண்டும் என்றோ அல்லது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்ற எண்ணத்தினால் இல்ல. இதுதான் உண்மை. இதை யாரும் மறக்க முடியாது. நான் கூறுவது அனைத்தும் என்னுடைய மனதிலே படுகிறதை கூறுகிறேன். ஆகவே இந்த வகையில் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிலைப்பாடுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் தமிழரசு கட்சிக்கு எதிர்காலம் என்ன மாதிரி இருக்கு? இல்ல, எதிர்காலத்தை பொறுத்தவரையிலே ஒரு எதிர்காலம் ஒன்று தமிழரசு கட்சிக்கு இல்லை என்பது என்னுடைய, அது தமிழரசு கட்சி என்று உச்சரிக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அதற்கு எதிர்காலம் இல்லை என்று கூறும் போது எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழரசு கட்சியில உள்புகுந்து இந்த தமிழரசு கட்சியை தமிழ் தேசியத்தை தாயகமாக கொண்டு தமிழரசு கட்சியை முழுதாக ஒழிக்க நினைப்பவர்கள் கூட எதிர்காலம் தான் கேள்விக்குறியாக்கப்பட வேண்டும். தமிழரசு கட்சி அல்ல. தமிழரசு கட்சிக்கு உட்புகுந்தவர்கள் இப்பொழுது கம்பெனிக்குள்ள வந்த டிரெக்டரையும் சேர்மனையும் வெளியேற்றப்பட வேண்டும். கம்பெனி இருக்க வேண்டும், இந்த வீடு இருக்க வேண்டும். ஆனால் வீடு இருக்குமான்றதுதான் வீட்டை இவர்கள் முறைக்கி விடுவார்கள். நான் வெளிப்படையாக ஒப்பனாக கதைக்கிறேன் என்றால்,
நானும் 15 வருடங்களை முயற்சித்து பார்த்தேன், ஆனால் முடியவில்லை. என்னால் என்ற அளவுக்கு நான் பார்த்தேன், அது முடியவில்லை. ஆகவே இது தொடர்ந்தும் இந்த நிலைப்பாடு மிகவும் கவலைக்குரியதும் வேதனைக்குரிய விஷயம்தான். ஏனென்றால் நான் கூறிய போல தனது தேவைப்பாடா இருந்தால் நாங்கள் 2 அணி என்று சொன்னவர் ஸ்ரீதரனை உள்வாங்கி விட்டு இப்பொழுது ஒரு அணி என்று கூறுவது என்றால் எப்படி மாறுகிறார் என்று பாருங்கள். இது லண்டன் வெதர்லாம் காட்டி மோசம். எப்ப எந்த நேரத்துல மழை வரும், எந்த நேரத்துல வெயில் வரும், எந்த நேரத்துல மழை வரும்னு தெரியாது. இல்ல உண்மையா ஒருவரும் நன்றாக படித்து பாருங்கள். நீங்கள் பாருங்க, அவர் வரலாறுகளை வரிசையாக பார்த்தால் எங்களுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். நீங்கள் மற்றும் சசிகலா போன்றவர்கள் இந்த தமிழரசு கட்சியில் இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது வாக்காளர்களையும் தமிழ் மக்களையும் தமிழரசு கட்சியை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு மிக்கவர்களாக சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். தமிழரசு கட்சி இல்லாமல் போய்விடும் அல்லது தமிழரசு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் செய்கின்ற அல்லது போடுகிற வாக்குகள் சுமந்திரன் போன்ற அநியாயக்காரர்களை மீளவும் களத்தில் வைத்திருக்கும். அதாவது களை பிடுங்க வேண்டிய பொறுப்பு இந்த தேர்தலில் உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நீங்கள் தான் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே நாங்கள் மந்தைகளாக சுமந்திரனுக்கும் அல்லது தமிழரசு கட்சிக்கும் வாக்கு போடுவோம், அந்த கட்சியை காப்பாற்றுவோம் என்று செய்கிற செயல்பாடு நாங்களே மண்ணை எங்கள் தலையிலே அள்ளி கொட்டுவது போன்றது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறி உங்கள் எதிர்காலத்திற்கு உங்கள் தனித்துவமான சேவை தொடர வேண்டும். எங்கள் தமிழ் மக்களுக்கான பணியில் நீங்கள் தொடர்ந்து நீண்ட ஆயுளுடன் சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அண்ணா, நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.